குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரிதிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங் அந்த கோர்ஸை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஆனால் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அந்த கோர்ஸை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோனுடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா இன்னைக்கு +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் சேரக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சந்தேகம், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன, பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங்னா என்ன, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் பெரிய டவுட்டே. அப்போ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னா என்னன்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்ல, அதை பார்த்துட்டு பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங்னா என்ன அப்படிங்கிற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வச்சுக்கிட்டு இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது, பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா நான் +1 +2ல என்ன குரூப் எடுத்து படிச்சுருந்துருக்கணும், அந்த கோர்ஸினுடைய வேல்யூ என்ன, அந்த கோர்ஸில் என்ன மெயின் கோர்ஸ் சப்ஜெக்டாக இருக்கும், சிலபஸ் என்னவா இருக்கும், தமிழ்நாட்டில் பயோடெக்னாலஜி படிக்கிறதுக்கு பெஸ்ட் காலேஜஸ் என்னென்னது, ஓகேவா, அதுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பயோடெக்னாலஜிக்குரிய கோர்ஸுக்குரிய கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன், சொல்ல போகிறேன். எப்பவும் சொல்கிறதான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமானது, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். நவ் பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக இதுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்தோன்னு ஒரு டெஃபினேஷன் சொல்கிறேன். ஆக்சுவலாக பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிற நேரமே டெஃபினேஷன் சொன்னால் ரொம்ப போரிங்காக இருக்கும். பட் இந்த டெஃபினேஷனை கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸுடைய வேல்யூ நல்லா தெரியும். பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங் இஸ் பேசிக்கலி எ பிளெண்ட் ஆஃப் பயாலஜி அண்ட் டெக்னாலஜி. ஆக்சுவலாக நமக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கும், சார் பயாலஜிங்கிறது சயின்ஸ் சார், டெக்னாலஜிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது சார், பயாலஜியும் டெக்னாலஜியும் எப்படி சார் சேரும்? ஆமாப்பா, பயாலஜியும் டெக்னாலஜியும் சேர்ந்து தான் பயோடெக்னாலஜி. அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயாலஜியில் என்ன சார் இருக்கும்? பாட்டனி, சுவாலஜி, செல்ஸு, ஆர்கான்ஸ், அப்படி தான் என்ன செய்யணும்னு கேட்டால் இருக்கும். சரி, அப்படின்னா டெக்னிக்கலாக நம்ம மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அப்படின்னா செல் ஆர்கன்ஸில் டெக்னாலஜியை பயன்படுத்தினா எப்படி இருக்கும், அதுதான் என்னதுன்னு கேட்டால் பயோடெக்னாலஜி. ஸோ டெஃபினேஷன் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்கான். இட் இன்வால்வ்ஸ் எ ஸ்டடி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம், பயோ ஆர்கானிசம், செல் ஃபங்க்ஷன்ஸ், learn about the technological application that use biological system or living organism to create or modify product process. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த ஆர்கன்ஸையே நம்ம என்ன செய்வோம்னா ஒரு மைக்ரோஸ்கோப்புக்குள்ள தான் என்ன செய்வோம். ஆக்சுவலாக அதுவே ஒரு டெக்னிக்கல் ஆப்ஜெக்ட் தான். அப்புறம் என்ன, அந்த டெக்னிக்கல் ஆப்ஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிரியேட் பண்ணுறது எப்படி தான் கேட்டிங்கன்னா பயோடெக்னாலஜி படிக்கிறது மூலமாக. அப்புறம் என்ன மீனிங் சார்? ஆமாப்பா, நீங்கள் பயாலஜியில் படிக்கக்கூடிய எல்லாத்தையுமே இன் ஃபியூச்சரில் நான் டெக்னிக்கல் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு டேர்ம்ஸை வச்சு நான் அதை என்ன செய்வேன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன், டெவலப் பண்ணுவேன், நியூ இன்வென்ஷன் கண்டுபிடிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, கொரோனா பீரியட் வந்துச்சு. அந்த கொரோனா பீரியடுக்கு அதுக்கு என்னது கண்டுபிடிக்கான்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு மெடிசன் கண்டுபிடிக்க. அவருக்கு அந்த மெடிசன் கண்டுபிடிக்கிறவருக்கு பயாலஜியும் தெரிஞ்சிருந்திருக்கணும், டெக்னாலஜியும் தெரிஞ்சிருந்திருக்கணும். இதுதான் என்னதுன்னு கேட்டால் பயோடெக்னாலஜி. டெவலப்மெண்ட் வாட்டர் கன்சம்ஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா எதுவாக இருக்கட்டும், நான் சொசைட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு, என்னுடைய அக்ரிகல்ச்சரை நான் டெவலப் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி நிறையா இதை இப்போ அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அக்ரிகல்ச்சரில் டெக்னாலஜியை அப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் பயோடெக்னாலஜி. அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? எல்லா இடத்துலையுமே டெக்னாலஜி வருது. நம்ம பயாலஜிக்கலாக நம்ம சயின்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்கோம்ல, அதுலேயும் முழுக்க முழுக்க என்னது வந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டால் டெக்னாலஜி வந்துக்கிட்டே இருக்கு. அதை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு, புது ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு கட்டாயம் நான் பயோடெக்னாலஜி படிக்கணும். அப்படின்னா அடுத்த ஒரு டவுட் வரும், சார் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னா ஏதோ ஒன்று சொன்னீங்கல்ல சார், அதுக்கும் இதுக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட்டு? நான் அந்த வீடியோ பாருங்கன்னு சொன்னேன், இருந்தாலும் அதனுடைய டிஃப்ரென்ஸை இங்கே நான் கம்பேர் பண்ணி காட்டணும். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல மட்டுமே டெவலப் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள்,
ஸ்டெதஸ்கோப் கண்டுபிடிக்கிறது, தெர்மாமீட்டர் கண்டுபிடிக்கிறது, இல்லைன்னா வந்து நான் எக்ஸ்ரே கண்டுபிடிக்கிறது, இசிஜி ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நியூ எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் புதுசாக கண்டுபிடிக்கிறது தான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கு ரிசர்ச் பண்ணி அதன் மூலமாக டெவலப் பண்ணுறது தான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். அப்புறம் பயோடெக்னாலஜிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பாட்டனி அண்ட் சுவாலஜியை மட்டுமே வச்சு ஆர்கன்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இல்லை செல்ஸ் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா வாட்டர் ஃபெசிலிட்டிஸை டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைன்னா வாட்டர் சேவிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைன்னா என்ன ஒரு இது சொசைட்டியுடைய டெவலப்மெண்ட்டுக்கு பாட்டனி அண்ட் சுவாலஜியை மட்டுமே வச்சுக்கிட்டு டெக்னாலஜியை அப்ளை பண்ணி டெவலப்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு பேர் தான் பயோடெக்னாலஜி. அப்புறம் இதில் வந்து மெயின் இது டிஎன்ஏ ஆர்என்ஏவை படிப்பீங்க, ஜெனட்டிக் டெவலப்மெண்ட்டை பற்றி படிப்பீங்க. அப்புறம் என்ன அர்த்தம் உங்களுக்கே ரொம்ப கிளியராக தெரியுது. பயாலஜியா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நியூ எக்யூப்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பிறகு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். பயோடெக்னாலஜிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சொசைட்டியில பயாலஜிக்கலாக இருக்கக்கூடிய பாட்னி அண்ட் சுவாலஜியில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு பிறகு பயோடெக்னாலஜி. அப்புறம் நெக்ஸ்ட் இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி? வேற ஒன்றும் கிடையாதுப்பா. +2 11th and 12th கட்டாயம் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. மற்ற இன்ஜினியரிங் படிக்கிறதா இருந்துச்சுன்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருந்தால் போதும். பயோடெக்னாலஜி எடுக்கிறதா இருந்துச்சுன்னா கட்டாயம் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 4ம் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா பயோடெக்னாலஜி சூஸ் பண்ண முடியும். சரி சார், தமிழ்நாட்டில் பெஸ்ட் காலேஜ் என்னது சார்? நெக்ஸ்ட் நவ் பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங் படிக்கிறதா இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜஸ். ஸோ ஆக்சுவலாக எப்படின்னு கேட்டால் எப்போவுமே டாப் மோஸ்ட் என்னதுன்னு கேட்டால் ஐஐடி மெட்ராஸ். ஐஐடி மெட்ராஸில் பயோடெக்னாலஜி இருக்குது, பிடெக் கோர்ஸாக இருக்குது. பட் அதுக்கு நீங்கள் வந்து ஜேஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு என்ன செஞ்சுருக்கோன்னா கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ டாப் மோஸ்ட் காலேஜ் அதுதான். செகண்டு வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, விஐடிம்பாங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் பயோடெக்னாலஜி விஐடியில் ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னதுன்னு கேட்டால் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் பயோடெக்னாலஜி எடுக்கிறதா இருந்துச்சுன்னா கட்டாயம் உங்களுடைய கோர்ஸ் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை வச்சு இருக்கக்கூடிய கட் ஆஃப் எவ்வளவு இருக்கணும்னு கேட்டிங்கன்னா 195க்கு மேலே இருந்துச்சுன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் பயோடெக்னாலஜி கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. சப்போஸ் 195க்கு கம்மியாக வாங்கினீங்கன்னா கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் குறைவாக இருக்குது. ஓகேவா? அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அடுத்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அமிர்தா விஸ்வா வித்யாபீடம் கோயம்புத்தூரில் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பெஸ்ட் காலேஜ் தான். ஆனால் அதை விட கோயம்புத்தூரில் பெஸ்ட் காலேஜ் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஎஸ்டியில் பயோடெக்னாலஜி இருக்குது. கட்டாயம் பெஸ்ட் காலேஜில் கோயம்புத்தூர், சென்னைக்கு அடுத்தாப்புல நம்ம கோயம்புத்தூர் பார்க்குறதா இருந்தால் பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்டியில் சேரலாம். அப்படி இல்லைன்னா எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சென்னை, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் கோர்ஸில் பயோடெக்னாலஜி இருக்கு. கலசலிங்கம் யூனிவர்சிட்டிலையும் இருக்கு. நெக்ஸ்ட் சத்யபாமா இன்ஸ்டியூட்லையும் இருக்கு. வேல்டெக் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா ஆர் டி இன்ஸ்டியூட், அங்கேயும் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னது இருக்குன்னு கேட்டீங்கன்னா பயோடெக்னாலஜி இருக்கு. இதெல்லாம் டாப் மோஸ்ட் காலேஜஸ். இங்க எல்லாமே வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஒன்று தான் ஃபீஸ் கம்மியாக இருக்கும். ஐஐடியில் சேர்ந்தீங்கனாலும் ஃபீஸ் கம்மியாக இருக்கும். மற்ற எல்லா காலேஜஸ்லையுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜாக ஃபீஸ் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு 1 lakh மேலே தான் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா இருக்கும். ஸோ இது போக நம்ம சொல்கிறதா இருந்தால் ஹிந்துஸ்தான் டெக்னாலஜி, இது எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா கட் ஆஃப் வந்து ஒரு 185, 190க்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த இன்ஸ்டியூட்லாம் கிடைக்கும். கோயம்புத்தூர்லேயே கார்னியா இன்ஸ்டியூட்டு, இது எல்லாமே பயோடெக்னாலஜிக்கு பெஸ்ட் காலேஜ் இன் தமிழ்நாடு. இந்த காலேஜஸ்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கன்ஃபார்மாக இருக்குது. ஓகேவா? தட்ஸ் ஆல். ஐ திங்க் பயோடெக்னாலஜியை பற்றி நான் சொன்னக்கூடிய விஷயங்கள் எலிஜிபிலிட்டியாக இருக்கட்டும், இல்லைன்னா டாப் மோஸ்ட் காலேஜஸாக இருக்கட்டும், இல்லை அந்த பயோடெக்னாலஜினுடைய கோர்ஸினுடைய வேல்யூவாக இருக்கட்டும், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.